மாலா முடியல மாலா. இப்போ நம்ம இருக்கிறது தஞ்சாவூர் மணிமண்டபத்தோட டாப் ஃப்ளோர்ல இருக்கோம். தஞ்சாவூர்ல இருக்கீங்கன்னா டெய்லி வந்து ஏறி இறங்கணும், கிட்டா இருக்கும். ஒரே சப்ஸ்கிரைபர்ஸ் பா, எங்கேயும் போக முடியல. சாந்தி கடை பரோட்டா திரும்ப செமையா இருக்கும். இடிஞ்சிரும். முடியலையா? இது காலமா இது பேக்ரவுண்ட் மியூசிக் சுத்தி ஐயோ மாலா முடியல மாலா. நீ என்ன பார்த்தா பெரிய கொஞ்சம் தெரியும். தஞ்சாவூர்ல இருக்கீங்கன்னா டெய்லி வந்து ஏறி இறங்கணும், கிட்டா இருக்கும். இங்க பாரு, எனக்கு தள்ளி ஒரு டெமோ விழுந்தா ஒண்ணுமே தேராது போலயா? எலும்பு கூட தேரும். ஆக்சுவலி உனக்கு ஒண்ணு தெரியுமா, அந்த ஓட்டக்குள்ள நீ மட்டும் தான் போக முடியும், நானும் பாதியிலே நின்றுவேன். எப்பொழுதும் இவங்க 2 பேர் பேசி தான் பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு நான் பேசுறது நீங்க பார்க்க போறீங்க. இப்போ நம்ம இருக்கிறது தஞ்சாவூர் மணிமண்டபத்தோட டாப் ஃப்ளோர்ல இருக்கோம். இதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இன்னும் 10 நிமிஷத்துல விரட்டி விட்டுருவாங்க. அதுக்குள்ளதான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். பொண்ணை சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு. ஆமா, ஹாய் கல்யாண பொண்ணு. ஹாய். This is the கல்யாண பொண்ணு. நாளைக்கு என்கேஜ்மென்ட் வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு ப்ளவுஸ் தைக்க வந்திருக்கா. நீங்க போலையா? நம்மள அசிங்கப்படுத்திடுவாங்க போல இருக்கு. ஏன் போல? அவங்க பயந்த மாதிரி இருக்காங்க, பாவம் பயமுத்த வேணாம்னு. சரி, இப்ப என்ன நடந்துச்சுன்னு மக்களுக்கு சொல்லாமே. ஆக்சுவலி நாங்க நிவேதாவை வந்து அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு இருந்தோம். ஆனா இது வந்து வீட்டுல இருக்காதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா என் தம்பிக்கு அதுல அவ்வளோ நம்பிக்கை. அதனால நாங்க என்ன பண்ணோம், இவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லி ஃபோன் பண்ணி அவளுக்கே தெரியாத மாதிரி நாங்களாம் நினைச்சுக்கிட்டு ஒரு அட்ரஸ் கேட்டோம். கரெக்டா நாங்க வந்து நின்னோம், அந்த எருமை பின்னாடி மீடியான்னு இருக்கத பாத்துருச்சு. நாங்க பேண்ட்றதுக்குள்ள அது அப்படின்னு சொல்லிருச்சு. சொன்னதெல்லாம் உண்மைதானா? கல்யாண பொண்ணு கல்யாண பொண்ணு சரி, இந்த கடை நல்ல கடையா? வாங்கயா. அப்ப நீங்க எங்க சேனல்ல வர போறீங்க. ஒரே சப்ஸ்கிரைபர்ஸ் பா, எங்கேயும் போக முடியல. ஆல் கேர்ள்ஸ் ஃபாலோயிங் மை பிரதர், யூ நோ. ஒரே பெருமை தான். சாரி, கேர்ள்ஸ் இல்ல, ஆல் ஃபேன்ஸ். உங்களுக்கு ஏதாவது பாக்குறீங்களா? எனக்கெல்லாம் நான் ரெடியா வச்சுட்டேன், சும்மா பாக்குறேன். முதல்ல இருந்து கல் இல்ல. இது வந்து இதுக்கு நடுவுல சொல்லிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் சாரிக்கு, இது செகண்ட் சாரிக்கு. இது ஒட்டியானம், குட்டியானக்குமே தோடு, அப்புறம் நட்டு சுட்டி. அடி ஒட்டியானலாம் என்கிட்டயே இருக்கு. வீட்டுக்கு வந்தே சொல்லியிருந்தா நானே கொடுத்துருப்பேன். இதில் வந்து இது ஆனால் பச்சை கல் இல்லை என்கிட்ட, இதுலேயே ரெட்டு கல் இருந்தது, அப்படியே புதுசாக இருக்கு.
உங்க ஃபேவரட்டா? நல்லா இருக்கா? சாந்தி கடை பரோட்டா. பரோட்டா சாப்பிட்ற மாதிரி இல்லை, வித்தியாசமா இருக்கு. ஆனால் சூப்பராக இருக்கு. ஆட்டுக்கால் பாயா மாதிரி இருக்கும். சட்டுலாம் இருக்கு, ஆனால் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. மெஹந்தி போடுறாங்க எங்க கொக்கா. விடிஞ்சிரும். ஹாய் ஸ்ரே. ஒன்று ரெடி ஆனாலும் இல்லையோ நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம்ப்பா. ஹாய் காய்ஸ், ஸோ நாங்கள் இப்போ வந்து கௌதமோட கசின் சிஸ்டரோட என்கேஜ்மெண்ட்காக வந்திருக்கோம். இப்போ நலங்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்காக வரிசை நான் அக்காலாம் சேர்ந்து கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்ச டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் விலாகில் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. கொஞ்சம் பூ ரங்கோலி போட்டோம். அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் அவளுக்காக அழகாக இப்போ அவள் ரெடி ஆகிட்டு இருக்கா, கல்யாணம் பொண்ணு. நாங்கள்லாம் ரெடி, வரிசை அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்ன பண்ணுறீங்க அக்கா? டெக்கரேஷன் அப்படின்ற பேரில் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். தங்கச்சி கல்யாணத்துக்காக டெக்கரேட்டர் ஆகிட்டீங்களா? இது நீங்கள் உங்கள் தம்பி கல்யாணத்துக்கும் பண்ணது நீங்கள் தானே? ஸோ இவங்க தான் அவங்களோட லிட்டில் ஹெல்ப்பர். பொறுப்பாக அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கு குழந்தை. கல்யாண கோலத்துல பார்த்து இந்த லுக் விட்டுட்டு இருக்கேன். கல்யாண வயசு இவளுக்கு ஆயிடுச்சா 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 ஆயிடுச்சா? சாக்கக்கூறு சாக்கக்கூறு. எப்படி இருக்கா அவங்க பொண்ணு? Where is the tension? அதான் பொண்ணு எப்படி இருக்கு? நல்லா டெக்கரேட் பண்ணிருக்கீங்க. பண்றல அவ 10 பேரை பார்த்து காப்பி அடிச்சுட்டு வந்துருக்கு. நல்லா இருக்கு. சூப்பருங்க, கரெக்டா பண்ணிட்டீங்க. தேங்க்ஸ். பிரேஸ்லெட் அவனை மாட்டி விட்டுறவா? நல்லா
தங்கச்சி டிராப் பண்ண போனேன். நான் என்ன பண்றது? சாப்பிட்டல வயிறு மட்டும் சாப்பிட்டுட்டு மணி 3:10 வரைக்கும் நான் சாப்பிட்டேன். நல்லா இருக்கா? எது எல்லாம் சூப்பரா இருக்கு. இதுவும் அவுட்டோர்ல கதை வாழையில போட்டு விரிச்சு படிக்கிறது இன்னும் சூப்பரா இருக்கு. எப்படி போயிட்டு இருக்கு நிவேதா என்கேஜ்மெண்ட்? சூப்பரா போயிட்டு இருக்கு. என்ன கோரஸா சொல்றீங்க? ஏன்னா நாங்க 2 பேரும் வயிறு மட்டும் சாப்பிட்டுட்டு நின்றுட்டு இருக்கோம். அதனால இன்னைக்கு இப்பதான் நாங்க சாப்பிட்டோம். நல்லா இருக்கா? பொண்ணோட என்கேஜ்மெண்ட் எப்படி போச்சு சொல்லுங்க. நல்லபடியா போச்சா? சந்தோஷமா? இப்பதான் சிரிப்பே வருது. கல்யாண பொண்ணு கல்யாண பையன் எப்படி போயிட்டு இருக்கு? ஒரு நிமிஷம் தள்ளிடா. போதா? பசிக்குதா? சரி நம்ம போமா. நிவேதா நிச்சயதார்த்தம் இனிவே நிறைவடைந்தது. எங்களோட சென்னை பயணம் தொடர போகுது. நன்றி, வணக்கம்.